வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வேப்ப இலை. இதுதான் வேப்ப இலை. இந்த வேப்ப இலையில் வந்து 2 வகையான வேப்ப இலை இருக்குங்க. ஒன்று மலைவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை விட அது இன்னும் சின்னதாக இருக்கும். இது வந்து நாட்டு வேப்ப இலை. இந்த 2 வேப்பிலையும் ஒரு இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த இதுக்குள்ளே நம்ம மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்தோன்னு சொன்னால், இது பூஞ்சை எதிர்ப்பு தன்மை உள்ளது, அலர்ஜி எதிர்ப்பு தன்மை உள்ளது. இந்த 2 தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூஞ்சையை எதிர்க்கக்கூடியது, அலர்ஜி தன்மைக்கு மிகவும் ஒரு நல்ல அலர்ஜியை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வேப்பலையில் வந்து கசப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடுவதனால் மூலம் பார்த்திங்கன்னா பல நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் ஒரு 5 இலையை பிச்சு நம்ம வாயில் போட்டு சவைக்கிறது மூலியமாக பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு அந்த சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னச்சியும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக கூட அந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு வகையான காரியத்தை செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 2 டம்ளர் நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் 7 வேப்பிலை, இதில் வந்து இலையில் வந்து 7 வேப்பிலையை நம்ம பிச்சு போட்டு அதை கொதிக்க வச்சு, அது பாதியாக வற்ற அளவுக்கு அடிச்சுன்னா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நம்ம பார்த்திங்கன்னா காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி 3 நேரமும் நம்ம குடித்து வந்தோம்னு சொன்னால், அந்த சர்க்கரை அளவு நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்யுங்க, தாராளமாக இதை பயன்படுத்தலாம். மேலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா குடல் புண் நோய்களை நீக்கக்கூடியதாக அமைகிறது. நிறைய பேருக்கு இந்த பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக மிட்டாய் சாப்பிட்றதுனால பூச்சிக்கடி வந்து அதிகமாக வரும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த வேப்ப இலை சாறை வந்து கொடுத்தோன்னு சொன்னால், அது அவங்களுக்கு அந்த பூச்சிக்கொடியிலேருந்து நல்ல ஒரு விடுதலை கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், 3 டம்ளர் தண்ணியில் ஒரு 5 இலையை பறித்து கொதிக்க வச்சு அதில் பாதியாக வற்றி அதை வந்து காலை மதியம் இரவு 3 நேரம் அப்படி கொடுத்து வந்தோன்னு சொன்னால், அந்த வயிற்றுப்போக்கு என்ன செய்யும், முற்றிலுமாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த மலேரியா, டைபாய்டு இப்படிப்பட்ட காய்ச்சல்களுக்கு இந்த வேப்பலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மலேரியா, டைபாய்டு இந்த மாதிரி காய்ச்சல்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் வேப்பலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி நம்ம 3 நேரமும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிருமி நாசினி தான். இந்த வேப்பலை வந்து ஒரு கிருமி நாசினி தான். அதனால் மஞ்சளும் கூட என்னச்சுன்னா நீங்கள் சேர்த்துட்டு அதை காலை மதியம் இரவுன்னு சொல்லி அந்த கொடுத்து வரும்போது அந்த மலேரியா, டைபாய்டு காய்ச்சல்லேருந்து ஒரு முழுவதுமான விடுதலை என்ன செய்யலாம், பெறலாம். அதனால் காய்ச்சல்னால் அவதிப்படக்கூடியவங்க என்ன செய்யலாம், இந்த கஷாயத்தை நீங்கள் கொடுக்கலாம். சளி இருமல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இதே மாதிரி தான் 3 டம்ளர் தண்ணியில் 7 இலையை பிச்சு போட்டு அதை பாதியாக வற்ற வச்சு அதை சளி இருமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சளிலாம் காணாமல் போயிடும். அதனால் அடிபட்ட காயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இதே தண்ணியை அடிபட்ட காயங்கள் இருக்குன்னா அதனால் ஆற வச்சு அதில் என்ன செய்யணும், நம்ம அந்த புண்ணை கழுவும் போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கிருமி நாசினி. நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா முதலுதவி செய்கிறாங்கல்ல, அதே போல் இந்த வேப்பலை தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காயங்களை ஆற்றக்கூடியதாக என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலும் பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த வேப்பலையை வந்து சாப்பிடும்போது பல நோய்களை நம்ம இன்னும் பல நோய்களை நம்ம தீர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வேப்பலையை பச்சையாக சாப்பிடுவதன் மூலியமாக மஞ்சள் காமாலை, கீழ்வாதம், கல்லீரல் நோய், பக்கவாதம், இதய நோய், நோய் எதிர்ப்பு சக்தி, சரும அலர்ஜி நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இரத்த ஓட்டத்தை சீராக செயல்பட வைக்கிறது. புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நீங்களும் இந்த வேப்பலை என்ன செய்யுங்க, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா வலி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இலையோடு சேர்த்து மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி அந்த வலி உள்ள இடத்துல நம்ம வச்சு கெட்டணும்னு சொன்னால், அது வலி, வீக்கம், இரத்தக்கட்டு எதுவாக இருந்தாலும் சரியாகும். ஏன்னு சொன்னால்
அந்த நோய்களுக்கு அந்த அடிபட்ட வலிக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இது கிட்டத்தட்ட 140 வகையான நோய்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இந்த வேப்பிலை சாதாரண மண்ணில் கிட்டத்தட்ட 140 வகையான நோய்களை போக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இது கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம். பல் துலக்குவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேப்பங்குச்சி இருக்கு இல்லையா, இது வேப்பங்குச்சி. இந்த வேப்பங்குச்சி வந்து மிகவும் பயனுடையது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லில் கரை மாதிரி இருக்கும்ல, அந்த கரையை போக்குறதுக்கு இந்த வேப்பங்குச்சியில் பார்த்தீங்கன்னா பிளேக் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குதா, அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சள் கரையை என்ன செய்து நம்ம போக்குது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று கிருமிகளை என்ன செய்து அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பேன், பொடுகு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேப்ப எண்ணெய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பேனு, பொடுகு தொல்லையிலிருந்து போன்ற வேப்ப எண்ணெய் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அசடிடை அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால அது மிகவும் அந்த பேன் பொடுகுலேருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, லிவர் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தண்ணியை நம்ம கொடுத்து வந்தோம்னு சொன்னால் அந்த லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை நம்ம பண்ணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்னு சொன்னோம்ல, இந்த வேப்ப எண்ணெய் இது தோல் நோய், சொரியாசிஸ், சொறி, சிரங்கு போன்ற அனைத்து விதமான நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இலையை வந்து மஞ்சளோட அரைச்சி நம்ம அந்த பித்த வெடிப்பில் போட்டோம்னு சொன்னால் அந்த பித்த வெடிப்பு நிச்சயம் காணாமல் போயிடும். இதோட பழம் சொன்னோம் இல்லையா, பழம், காய், பூவை கூட இருந்துச்சுன்னா நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்லாம். கூட்டு வச்சு சாப்பிடும்போது அந்த குடற்பொருளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா பழம் பித்தத்தை போக்கக்கூடியதாக, தலை சுற்றல், பித்தம் போன்ற நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட விதை இருக்கு இல்லையா, இந்த பழத்தில் விதை இருக்கும். இந்த விதையை என்ன செய்யலான்னு சொன்னால் விதை ப்ளஸ் வெல்லம் ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் மூல நோய்க்கு என்ன செய்யலாம், அது உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அந்த மூல நோய்க்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையை மாதம் ஒரு முறைனாலும் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் அது ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த வேப்ப இலையை நீங்கள் நினச்சிங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வாங்க. அது ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அது ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பச்சிளம் குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்கு ஒரு 5 ml மேலே கொடுத்தாலே அது ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் நினச்சிங்க நீங்கள் கொடுங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் கோம்போ அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. அதில் 10% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் நினச்சிங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்களை நீங்கள் நினச்சிங்க நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் கரெக்டாக 7 நாட்களில் நம்மளுடைய வீடு வந்து சேர்ந்துருது. அதனால் நீங்களும் இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த 10% ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ.